இந்த மிரட்டுற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு பத்மானியோட லைஃப் தான் முக்கியம். நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, போய் சொல்லுன்னு. அதையும் பண்ண மாட்டேங்கிறேன். ஏன்னா உன் சைடு ரொம்ப வீக், யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் நான் உன்னோட வீடியோலாம் காமிப்பேன். நீ பத்மாவையும் இவனையும் சேர்த்து வைக்கிறதா இருந்தா இவ வந்த அன்னைக்கே இத வீட்டுல சொல்லி இருக்கணும். அத பண்ணாம இவன் இந்த வீட்டுல தங்க வச்சா என்ன அர்த்தம்? என்ன விடு, இந்த ஊரே சேர்ந்து உன்னை காரி துப்பும். ஒரு பையன் கூட நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறம் அவளோட காதலனை அவ வீட்டிலே தங்க வச்சிருக்கியே, அதுக்காக அடிக்கடி சொல்லுவீங்களே இந்த சூரிய வம்ச குடும்பத்துக்குன்னு தனி கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் இருக்குன்னு. அதெல்லாம் நிமிஷத்துல பறந்து போயிடும். உள்ளதானே சொல்லிட்டு வந்த, உன் சவால் எல்லாம் என்கிட்ட பலிக்காதுன்னு. அப்புறம் என்ன, ரொம்ப யோசிக்காத. வரட்டுமா அமெரிக்கன் பேபி? என்ன சிங்? பிரதர், அவன் சொன்னதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அவன் பயந்துட்டான், அதனாலதான் இப்படி பேசிட்டு போறான். மாட்டி விடுறதா இருந்தா என்னை எப்பவும் மாட்டி விட்டுருக்கணும். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இல்ல சிஸ்டர், எனக்கு வர வர நம்பிக்கையே குறைஞ்சிட்டு இருக்கு. எனக்கும் பத்மாவுக்கும் கல்யாணம் நடக்குமானே சந்தேகமா இருக்கு. என்ன பிரதர், நீங்களே இப்படி ஃபீல் பண்ண எப்படி? அப்புறம் பத்மா அன்னைக்கு யார் கான்ஃபிடன்ஸ் கொடுப்பா? தைரியமா இருங்க பிரதர், எல்லாம் நல்லபடியா நடக்கும். சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? வணக்கம் சார், ஃப்ரீயா இருக்கீங்களா? பரவாயில்ல சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், அந்த நகை மேட்டரை பற்றி தான் அன்னைக்கு கூட உங்ககிட்ட சொன்னேனே, எங்கள் ஃபேமிலி நகை மாதிரியே இருக்குன்னு. ஆமாமா, சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? யாரோ ஒரு லேடி கூட அந்த நகையோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டு போனதா சொன்னீங்க. அவங்க திரும்ப வந்தாங்களா சார்? அந்த பொண்ணு வரலையே தம்பி. ஆனா ஒரு ஆள் வந்து ரசீதை காட்டி அந்த நகையை வாங்கிட்டு போயிட்டாரு. ஆளா? ஆமா தம்பி. சார் நீங்க பொண்ணுன்னு தானே சார் சொன்னீங்க? தம்பி, ஃபர்ஸ்ட் வந்து மதிப்பு கெட்டு போனது ஒரு பொண்ணு தான். அவங்க கிட்டதான் ரசீது போட்டு கொடுத்தேன். ஆனா ரெண்டாவது வந்தது ஒரு ஆள். என்னால உறுதியா சொல்ல முடியும். அவங்க கிட்ட ஏன் சார் கொடுத்தீங்க? என்னால அந்த நேரத்துல என்ன பண்ண முடியும்? அந்த ஆள் ரசீது வச்சிருந்தான். அந்த பொண்ணு வராததுக்கு ஏதோ காரணம் சொன்னா. அது என்னன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. ரசீதை கொடுத்தான், நகையை கொடுத்துட்டேன். சார் அந்த ஆள் பாக்குறதுக்கு எப்படி இருந்தா? அவன் முகம் ஞாபகத்துல இல்ல தம்பி, ஆனா பார்க்க டீசென்ட்டா இருந்தான். இதெல்லாம் சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல? இப்ப நான் உங்க கடைக்கு வந்தா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க முடியுமா சார்? ரெக்கார்ட் ஆயிருக்கும் தம்பி. ஆனா வந்து என்னாச்சுன்னு சொல்லுங்க சார். சிஸ்டம் கொஞ்சம் ஃபால்ட் ஆயிடுச்சு, ரிப்பேர் பண்ணணும். நான் ரெடி ஆன உடனே உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சார் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். ஆள் யாருன்னு நான் பார்க்கணும். ஓகே தம்பி, நான் வச்சிடுறேன். இதுக்கு மேல நகை நம்ம கிட்ட இருக்கிறது சேஃப் கிடையாது. அத முதல்ல இடம் மாத்தணும். அதுக்கப்புறம் அந்த நகை கடைய ஏதாவது பண்ணணும்.
மோகன், என்னப்பா பண்ற? நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு அமைதியா இரு. நீ செய்யறது எதுவுமே எனக்கு சரியா படலப்பா. கோவப்படாம கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருப்பா. உனக்கு கடவுளா பார்த்து இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்காரு. இவ்ளோ பெரிய ஆஸ்தி, பணம் எல்லாமே உனக்கு தான் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இந்த நகையை கொண்டு போய் எங்கேயாவது வித்து அது இந்த வீட்டில் இருக்கவங்க யாருக்காவது தெரிஞ்சு நீ பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவியப்பா. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா இந்த கல்யாணமே நின்னுடுமேப்பா. நீ என்னை எச்சரிக்கை பண்றியா இல்ல சபிக்கிறியா? எதுக்காகப்பா இப்படி எல்லாம் பேசுற? நீ நல்லா இருக்கணும்னு தானே நான் உன் அம்மாவா இவ்ளோ தூரம் நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்னோட சித்தி, அம்மா இல்ல. அத நீ என்னைக்கு மறந்துடாத. இந்த நகையை வித்து நான் ஒண்ணும் பண்ண போறதில்ல. இத ஒரு ஆயுதமாக்கி என்னோட எதிரிகளை அழிக்க போறேன். இங்க பார், என்கிட்ட அளவோட பேசி அமைதியா இருக்கிறது தான் உனக்கு நல்லது. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுப்பா. உனக்கு ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு என் உள் மனசுக்கு படுதுப்பா. என் பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு ஒன்னும் சொல்ல வேண்டாம். இங்க பார், உன் லிமிட்டோட நீ இருந்தனா கடைசி வரைக்கும் இப்படியே குளிர் காஞ்சுக்கிட்டு என் கூடவே இருக்கலாம். அதை விட்டுட்டு அட்வைஸ் பண்றது சரி தப்புன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் நடக்கிறதே வேற. ஏதோ எங்க அப்பா தொட்டு தாலி கட்டிட்டாருங்கிறதுக்காக உன்னை நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை என்னோட அம்மான்னு இங்க அறிமுகப்படுத்தி வச்சதுக்கே நீ சந்தோஷப்பட்டுக்கணும். அதை கடைசி வரைக்கும் காப்பாத்திக்கோ. எல்லாம் என் தலையெழுத்து. இவனை விட்டா எனக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. அதனால இந்த பாவத்தை எல்லாம் சகிச்சுக்கிட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. இந்த கொண்டைய வச்சு தாடியை ஒட்டுறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுறேன். எப்ப கம்மு காஞ்சி கால வாரப்போதுன்னே தெரியல. அப்படி ஏதாவது நடந்து நான் மாட்டினேன், அவ்வளவுதான். பத்மா நமக்கு கிடைக்கணும்னு தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம். கடவுளே, மோகன் கூட நிச்சயம் பண்ண கல்யாண நாள் வேற பக்கத்துல நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகம் மாதிரி ரொம்ப டென்ஷனாவே போயிட்டு இருக்கு. எப்படியாவது நீதான் பத்மாவை என் கூட சேர்த்து வைக்கணும். டேய் சீனிவாசா, உனக்கு பத்மாவதி கிடைப்பாலும் இல்லையே, ஆனா ஜெயில் தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். இதோட நீ கம்பி எண்ணிக்கிட்டே கழுத்திங்க வேண்டியதான். செத்தான் சீனிவாசன்.
என்ன சூர்யா, ஏன்பா ஒரு மாதிரி டல்லா இருக்க? சரியா கூட சாப்பிடல. பத்மா கல்யாணத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல அண்ணம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் கமிஷனர் பேசினாரு. நகையை பத்தி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குன்னு சொன்னாரு. இன்வெஸ்டிகேஷனா? நான் தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் வேண்டான்னு சொன்னேனே. கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அன்அபிஷியலா விசாரிக்க சொல்லிருக்கேன். நிறைய உண்மைகள் வெளியே வரப்போகுது. வீட்டுல இருக்கிற திருடன் யாருன்னு சீக்கிரத்திலே தெரிஞ்சிரும். இத பாரு சூர்யா, பத்மா கல்யாணம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. இந்த சமயத்துல ஏதாவது ஒண்ணு நடந்தா அது நல்லா இருக்காது. நம்ம குடும்ப கௌரவம் தான் கெட்டு போகும். அப்புறம் கல்யாண வீடு கல்யாண வீடாவே இருக்காது. இதெல்லாம் வேண்டாம். கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. சரிப்பா, எதுவா இருந்தாலும் பார்த்து பண்ணு. சரிங்க அண்ணம்மா. வீட்டில் திருட இருக்கான்னு யாரை சொல்றான்? வேற யாரை சொல்ல போறான்? நம்மள தான் சொல்றானா? அட முட்டா பசங்களா! கருவாடு கருகணத்துக்கு அப்புறம் பூனைக்கு அங்க என்னடா வேலை? அது மட்டும் என் கையில இருந்திருந்தா இந்நேரம் சிட்டா நான் பறந்திருக்க மாட்டேனா? சரி, எது எப்படி போனா என்ன? நகை எங்க அண்ணி கையில இல்ல. எப்படியோ அந்த கல்யாணியோட மகதா கண்ணுல மண்ணை போடுறா. எங்க அண்ணி சொன்ன மாதிரியே போலீஸ் வந்து கல்யாணம் நின்னாலும் குடும்ப கௌரவம் கெட்டாலும் எனக்கு விருதுதான். பழனிமலை முருகா, இது மட்டும் நடந்ததுன்னா சங்கரனை பால்காவடி எடுக்க வச்சு பழனிமலைக்கு நடத்தே வர வச்சு அவனுக்கு மொட்டை போடுறேன்டா முருகா. ஹலோ. வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார், நான் சூர்யா பேசுறேன். சொல்லுங்க சூர்யா சார். உங்க இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டு இருக்கு. ஓனர்கிட்ட பேசினேன். சிஸ்டர் ஏதோ பிரச்சனையா இருக்கான். சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. என்கிட்டயும் அதே தான் சார் சொன்னாரு. மோஸ்ட்லி ஈவினிங்குள்ள ரெடி ஆயிடுன்னு சொன்னாரு. ஓகே இன்ஸ்பெக்டர், நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு என்ன ஸ்டேட்டஸ்னு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன் சார். நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. நான் ஃபாலோப்ல தான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். நகையை காணாங்கிற அக்கறையில் நீ மட்டும்தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன்னு நினச்சேன். போலீஸுக்கிட்டலாம் போயிட்டியா நீ? இதுக்கு மேலே அமைதியாக இருந்தா நான் போலீஸுக்கிட்ட மாட்டிப்பேன். நான் யாருன்னு காட்டுறேன். மேடம், காஃபி. இந்தாங்க காஃபி. என்னங்க இது புதுசா மேடம் எல்லாம் கூப்பிடுறீங்க? செவுத்துக்கு கூட காது இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான். காஃபி எடுத்துக்கோங்க. வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சேவை பண்றது பத்தாதுன்னு எனக்கும் ஏங்க இப்படி பண்றீங்க? இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு வருத்தமா இருக்காதா? இப்ப நான் இந்த வீட்டு வேலைக்காரன், அதனால நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஆனா நான் பாக்குறது ஸ்ரீனிவாசன் தானே. அந்த சீனிவாசனை மனசுல மறைச்சுக்கிட்டு என்ன ஒரு வேலைக்காரனை மட்டும் பார்த்து இந்த காஃபி எடுத்துக்கோங்க. நல்லாவே வாய் ஆடுறீங்க. அதான் என் வீட்டு ஆளுங்க உங்களை நிஜமாவே நம்பிட்டாங்க. அவங்களெல்லாம் நம்ப வச்சு மோசம் பண்றமேங்கிற வருத்தத்தை விட உங்க கூடவே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காஃபி எடுத்துக்கோங்க. நாள் நெருங்க நெருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அழாத பத்மா, நான் இருக்கேன். உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம். அதை தடுக்க யாராலையும் முடியாது. தைரியமா இரு.
பத்மா, ஓகே மேடம். காஃபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கிச்சன்ல சொல்லிடுறேன். மாத்தி எடுத்துட்டு ஏ வந்துடுறேன். டிரைவர், இங்க என்ன பண்ற? மேடம் காஃபி கேட்டாங்க, அதான். மேடம் உங்களுக்கு என்ன வேணும் மேடம்? அன்னைக்கே நான் ஊர்ல என்ன சொன்னேன்? நாங்க ஓனர், நீ டிரைவர்னு சொன்னேன்ல. நீ பாட்டுக்கு பெட்ரூம் வரைக்கும் வந்திருக்க. என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் உள்ள வரக்கூடாது. கதவை தட்டி வாசல்ல நின்னுதான் சொல்லணும், புரியுதா? சரிங்க மேடம். போ வெளியில. ஏண்டி, உனக்கு விவசாயே கிடையாதா? யார்கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியாது? மா, எனக்கு ஒரே தலைவலிமா. சாரதாவும் சரண்யாவும் ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதான் இவர் கொண்டு வந்தாரு. டிரைவர் தானுமா, இதுல என்ன இருக்கு? யாராவது பார்த்தா தப்பா பேச மாட்டாங்க? டிரைவரா இருந்தாலும் ஆம்பளடி. நாம தான் பார்த்து பக்குவமா நடந்துக்கணும், புரியுதா? கல்யாண நேரத்துல 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க. நாமளே எதுக்கு தேவையில்லாம அவங்க வெறுவாய் மேலத்துக்கு அவள் கொடுக்கணும்? சரி சரி, உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்காத. உன்னை பார்க்க மாலத்தேக்காவும் உங்க பொண்ணு வந்திருக்காங்க. வா போலாம். வான்னு சொல்றேன்ல. ஐயா, நகை கடை மேனேஜர் வந்திருக்காங்க ஐயா. வர சொல்லு. வணக்கம். வணக்கம், உட்காருங்க. பிரஸ்ஸுக்காரங்கெல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்டு கிழின்னு கிழிக்கிறானுங்க. எப்படி நடந்தது இந்த ஆக்சிடென்ட்? 2 நாளாவே பவர் சப்ளை ப்ராப்ளம் சார். அதனால அடிக்கடி சிஸ்டம் எல்லாம் ஆஃப் ஆயிடும். பில்லிங்ல கூட அந்த பிரச்சனை வரும் சார். இன்வெர்டரை வச்சு தான் நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் நீங்க வேற ஃபோன் பண்ணியிருந்தீங்களா? அதுக்குள்ள இபி சிஸ்டம் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு நினைச்சு இபில கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார். காலையில இருந்து இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாங்க சார். திடீர்னு ஒரு ஆள் வந்தான். சரி, ஆள் பார்க்க எப்படி இருந்தான்? ஆள் பார்க்க வயசான ஆள் மாதிரி தான் சார் இருந்தான். ஒரு 50-55 வயசு இருக்கும். தலையெல்லாம் நிறைச்சிருந்துச்சு. சோடாபட்டி கண்ணாடி வேற போட்டிருந்தான். எனக்கு அப்பவே அவன் ஒரு டவுட் இருந்துச்சு சார். ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி போனவன் என்ன பண்ணி தொலைச்சானே தெரியல சார். உள்ள சர்க்கியூட் எல்லாம் ஃபயர் ஆகி கம்ப்யூட்டர், லைட்டு, ஏசி, கேமரா எல்லாம் நாசமா போச்சு. எங்க அண்ணனுக்கு சுத்தமா நேரமே சரியில்லை சார். ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆளை நீங்க பாத்தீங்களா? இல்ல சார், அதுக்குள்ள ஆள் சிட்டா பறந்துட்டான். சந்தேகத்துல நான் இபி ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேட்டா நாங்க அந்த மாதிரி ஆளையே அனுப்பலன்னு சொல்றாங்க சார். ஆளை பார்த்தா யாருன்னு அடையாளம் காட்ட முடியுமா? கண்டிப்பா சொல்லுங்க சார். சரி, நீங்க கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். ஓகே சார். ஹலோ. ஹலோ சார், நான் சூர்யா. சொல்லுங்க சார். நான் காணாம போன நகையை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தேனே, அது விஷயமா என்ன ஆச்சு சார்? சார் என்ன சார் சொல்றீங்க? எப்படி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு? ஓகே சூர்யா, என்கொயரி பண்றதுக்காக தான் நான் கடைக்கு போறேன். முடிச்சிட்டு நான் அங்கதான் நேரா வரேன். ஓகே? ஓகே சார். இந்த விஷயத்தை கண்டிப்பா நம்ம சூர்யா கிட்ட பேசணும். சூர்யா, ஃப்ரீயா இருக்கீங்களா? நீங்க தப்பா நினைக்கலைன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. நீங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த நகையை பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்க போல இருக்கு. இல்ல, வாண்டடா கேட்கல. இந்த பக்கம் போகும்போது அகசுமார்த்தமா கேட்டேன். திருடன் இங்கதான் இருக்கான்னு நினைக்கிறீங்க. அப்போ யாரு மேல சந்தேகம் இருக்கோ அவனை கூப்பிட்டு தனியா விசாரிங்க. யாரையும் நம்பாதீங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
ஹலோ, என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? நான் இந்த வீட்டோட வருங்கால மாப்பிள்ள. நம்மளாம் ஒரே ஃபேமிலி ஆக போறோம். ஏதோ நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்னு ஐடியா கொடுத்தா என் மேல சந்தேகப்படுறீங்க? என் மேல சந்தேகப்பட்ட விஷயம் மட்டும் என் அத்தை, அதான் உங்க பெரியமாக்கு தெரிஞ்சா என்னாகும் தெரியும்ல. ஏதோ பண்ணுங்க, ஹெல்ப் பண்ண வந்த என்ன சொல்லணும். ஒருவேளை இவனா இருப்பானோ? வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி எங்க போய் முட்ட போகுதோ.